கருவேப்பிலை ஊறுகாய். கருவேப்பிலையை நல்லா அலசி தண்ணி வடித்து நல்லா உணர்த்திடணும், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல். இதை நான் ஒரு 4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதாவது நல்லா அழுத்தி ஒரு கைப்பிடி அளவுக்கு, 4 கைப்பிடி அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு, ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு 1 கப்பு புளி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கப்புலேயே 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், உப்பு 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கோங்க. பூண்டை தவிர மற்றதெல்லாம் வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பூண்டு புளித்தண்ணி சேர்த்து அரைங்க. புளித்தண்ணி பத்தாததுக்கு தண்ணீர் சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் சேர்த்து அரைக்கணும். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாதி அரைஞ்சதும் இந்த பொடியும் மிளகாய்த்தூளும் சேர்த்து எல்லாமே சரிவர அரைச்சிடுங்க. வானலியில் 1/2 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், பூண்டு எல்லாமே சேர்த்து தாளித்து, இதையும் சேர்த்து தாளித்து எண்ணெய் பிரிகிற வரைக்குமே சேர்த்து எடுத்துருங்க.